நீ இருதயத்து ஆழத்துக்குள்ளாக கர்த்தரை நோக்கி நீ பார்ப்பாய் என்று சொன்னார், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நீ வாஞ்சையாய் இருப்பாய் என்று சொன்னார், இன்று இரவு தேவன் உன்னோடு பேசும்படி அவர் விரும்புகிறார். உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை நடுவில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோசுவாவின் மூலமாய் தேவன் பேசினார். அதே தேவன் இன்று இரவு நம்மத்தில் அவர் பேச விரும்புகிறார். உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய, உங்கள் வேலைகளில பெரிய காரியங்களை செய்ய, உங்க குடும்பங்களில பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். என் தேவ ஜனமே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆண்டவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். இப்பொழுது நீ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய எல்லா கண்ணீரையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய எதிர்பார்ப்பை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நேற்று தினத்தில் என்னோட அசைவாடினீரே, என்னோட நீர் பேசினீரே, என்னோட நீ இடைப்பட்டீரே. இன்று இரவும் கூட சுவாமி நான் வாஞ்சையோடு வந்திருக்கிறேன், தாகத்தோடு கூட வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். தேவ ஜனமே, இன்று இரவு ஷக்கீனா மகிமை உங்கள் மீது இறங்கி வர போகிறது. வல்லமையின் ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வர போகிறார். பலமுள்ள கர்த்தர் இறங்கி வர போகிறார். சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், அவருடைய வல்லமை கடந்து வரும்படியாய் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. நாம் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. இந்த கிருபையை கர்த்தர் இந்த நாளில ஊற்ற விரும்புகிறார். 10 மாதங்கள் சுமந்தவர், 10 மாதங்கள் எல்லா தீமைக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்தவர், இன்னமும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கிருபையால் நான் நிலை நிற்கின்றேன், தெய்வ கிருபையால் நான் நிலைக்கின்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தம் வரலையே. கிருபையால் நிலை நிற்கின்றோ, தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருபை கிருபை சொல்லுவோம். கிருபை ஃபாதர், கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. நீதிமானாய் நீதிமானாய் மாற்றியது, நித்தியத்தில் சேர்ப்பது. இன்று இரவு தேவன் கட்டுகளை எல்லாம் அவிழ்க்க போகிறார். எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்க போகிறார். உன்னை விடுவிக்க ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பாயா? ஆமென். We worship you, Lord.
இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உனக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக வல்லமை 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 தாரி பாபா கபல தூரவா திபபல தூரவா ஷமனர வலதியா. இப்போது வல்லமை 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலமாய் 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 ஓ ரி பாபா பாபா லா தூர பாபா ரி மாமா லா கூர பாபா லா தரபா ஷமல தூர வலதியா. தெய்வமே நீ நிரப்புவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி. தேவ பிரசன்னம் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா அந்தகார வல்லமைகளும் நாங்கள் கட்டேந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஜனங்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தினை நீ காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தினை நீ காண்பதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ ஆண்டவருடைய நிழலுக்குள்ளாக இருக்கிறாய், ஆண்டவருக்குள் மறைவுக்குள்ளாக நீ இருக்கிறாய். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. தேவ தூதன் மரியாள் வீட்டில் கடந்து வந்து சொன்னானே, ஓ ஸ்திரியே நீ வாழ்க, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள் என்று சொன்னதை போல இன்று இரவு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நீ வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறார், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னோடு இருந்து கர்த்தர் செய்ய போற கிருபைகளுக்காய் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து நன்றி சொல்லி, தகப்பனே நீர் என்னை நேசிக்கிறீர், என் மீது அன்பு வைக்கிறீர், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர், என்னை அழைத்திருக்கிறீர், என்னை முன்குறித்திருக்கிறீர், என் அபிஷேகம் பண்ணிருக்கிறீர், கிருபையை ஊற்றி இருக்கிறீர், வரங்களை கொடுக்க வந்திருக்கிறீர், வல்லமையை கொடுக்க வந்திருக்கிறீர். நீர் பரிசுத்த, நீர் மகா பெரியவர், நீர் உன்னதமானவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீர் ராஜாதி ராஜா, மகிமை உள்ள தேவன், நீர் மேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சீக்கிரம் வரப்போகிறவர், நீர் எங்களோட இருக்கிறவர், நீ உன்னதமான தெய்வம். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பாபா பல துரப ஷபவல தரப பல தரபலதியா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், அப்பா கர்த்தாவே எழுந்தருளே. துதிக்கிறோம், சொல்லுவோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம், தேவனை ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். பரலோகத்தின் பிள்ளைகள் நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். எங்க மத்தியில வாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளா நாங்கள் கதறுகிறோம், நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை காணும்படி ஓடோடி வந்திருக்கிறோம். நாங்கள் வெறுமையாய் போகவே கூடாது ஆண்டவரே. உம்முடைய தொடுதலை நாங்க உணரணும். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி ஓடி வந்து எப்படியாவது ஒரு வஸ்திரத்தை நான் தொடைய மாட்டானா என்று சொல்லி அவள் ஓடி வந்ததை போல நாங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஓடோடி வந்திருக்கிறோம்ப்பா. எப்படியாவது உங்களுடைய வார்த்தையை கேட்க மாட்டோமா, எப்படியாவது நீர் என்னை தொட மாட்டீரா என்று சொல்லி நாங்க குடும்பமா வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நான் தனியா வந்திருக்கிறேன்ப்பா, எப்படியாவது என்ன தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொட்டாதான் என் வாழ்க்கை மாறும்பா, நீங்க பேசினாதான் எங்க வாழ்க்கை மாறும்பா. நீங்க எங்களுக்கு தேவை ஆண்டவர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ தேவனை தேடுவா என்று சொன்னால் இன்றைக்கு உன் துக்கங்கள் எல்லாம் தேவன் மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன் பாரங்கள் எல்லாம் எடுத்து போட கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர். இன்றைக்கு உங்கள் நடுவிலே அவர் அதிசயத்தை செய்யும்படியாய், இன்றைக்கு உங்கள் நடுவிலே ஒரு விடுதலையை தரும்படியாய் கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, என்னை பாட வைத்தீ நன்றி ஐயா, என்னை பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் இயேசுவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகத்தீ, அபிஷேகத்தீ, என்னை அபிஷேகத்தீ நன்றி ஐயா, அனலாக்கி நீ நன்றி ஐயா, என்னை அனலாக்கி நீ நன்றி ஐயா. துதித்திடுவே, துதித்திடுவே கர்த்தரை நான், எக்காலமும் பாடினால் துதித்திடுவே. அப்பாவை துதிக்க நானும் வந்துள்ளேன், ராஜாவை பாடிட நான் வந்துள்ளேன். நிரப்புமையா என்னை, நிரப்புமையா, நிரப்புமையா என்னை, நிரப்புமையா, மாற்றுமையா என்னை, மாற்றுமையா, மாற்றுமையா என்னை, மாற்றுமையா. வேண்டுமையா, வேண்டுமையா அபிஷேக, தாருமையா, தாருமையா வல்லமையே. வேண்டுமையா, வேண்டுமையா அபிஷேக, தாருமையா, தாருமையா வல்லமையை. ஒற்றுமையா, ஒற்றுமையா அக்கினியை, தாருமையா, தாருமையா வரங்களை. ஒற்றுமையா, ஒற்றுமையா கனிகளை, தாருமையா, தாருமையா அக்கினியை. பாடுகிறேன் நான் துதிக்கிறேன், பாடுகிறேன் நான் துதிக்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன். வல்லமை, வல்லமை, வல்லமை தேவனின் வல்லமையால் நிரப்பிடுமே. பரிசுத்தர், பரிசுத்தர் செய்திகளே, செய்திகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். அசைவாடும் என்மேல் அசைவாடு, அசைவாடும் என்மேல் அசைவாடு. குணமாக்கும் என்னை, குணமாக்கும், குணமாக்கும் என்னை, குணமாக்கும். வியாதியில் விடுதலை தாருமையா, நோய்களுக்கு சுகத்தை நீ தாருமையா. வியாதியில் விடுதலை தாருமையா, நோய்களில் சுகத்தை நீ தாருமையா. வியாதியில் விடுதலை தாருமையா, நோய்களில் சுகத்தை தாருமையா. மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வியாதிகள் மறைவதாக,
வியாதிகள் சுகமாவதாக, உங்கள் நெஞ்சு வலிகள் சுகமாவதாக. ஹalleluya. எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. வியாதிகள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. புதிய கிருபைகள் பலமாய் 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 இப்போது இறங்கட்டும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவரையும் தொடுவோம் 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 அப்பா. மகிமை 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 வல்லமை 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 பவர் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரிபா பா 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 கபாலா தூரவா ரிபா பா கபாலா தூரவா ஷபாலா தூரவா. இறங்கட்டும் உம்முடைய பிரசன்னம், இறங்கட்டும் உம்முடைய பிரசன்னம் அப்பா. ரிபாலா தூரவா ஷந்தே. இன்று இரவு அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார், அநேகரை சுகமாக்கி இருக்கிறார், அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அற்புதர், கர்த்தர் அதிசயமானவர். தேங்க்யூ லார்ட். உங்களை ஆராய்ச்சி பாருங்க. நீங்க வரும்போது பலவீனத்தோட வந்தீங்க, வியாதியோட கூட வந்தீங்க. ஆனால் இயேசு இன்றைக்கு உன்னை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார், இன்றைக்கு விடுதலையாக்கி இருக்கிறார், இன்றைக்கு உன்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஐயா நான் வரும்போது பலவீனத்தோட வந்தேன், வியாதியோட கூட வந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார்னு சொல்றேங்க. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த கூட்டத்தில் எனக்கு ஏசப்பா சுகமாக்கி இருக்கிறார் சொல்றங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. உங்க இடத்துல மைக்கு வரும். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர்ந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட சாட்சியை இப்போ நீங்க இருக்கிற இடத்துல சொல்றேன். கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு ஏசப்பா என்ன சுகமாக்கினார் சொல்றங்க. கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Yes, சாட்சியின் நேரம். ஸ்தோத்திரம். அவர் சொல்ல நடந்து கூட வர முடியல, என்னால் கால் வலி அதிகம். என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜன் எனக்கு சுகம் தந்தார், எனக்கு பலனை தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? இருப்பேன். ஆமென். அவருக்கு நன்றி. பாருங்க, வரும்போது அவர்கள் வர முடியாமல் நடக்க முடியாம அவ்வளவு பலவீனத்தோட வந்தாங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காய் கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைக்கு அடுத்த சாட்சி சாட்சி சொல்ற கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் என்னை சுகமாக்கினார் சொல்றங்க. கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வரதுக்கு முன்னாடி வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி தான் வந்தேன். எனக்குள்ள அநேக பாரங்கள் இருக்கு, துக்கங்கள் இருக்கு. ஐயா, எனக்கு நீங்க வெளிப்படணும், என் துக்கங்களை நீ மாற்றணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் என் மேலே இறங்கி இருக்கிறார். ஆமென். நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? ஹalleluya. அவருடைய பாரங்களை நீக்கி அவருடைய பிரசன்னம் அந்த மகள் மீது இறங்கினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த சாட்சி அடுத்த சாட்சி. ஹalleluya. சாட்சி சொல்றவங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தலாம். ஹalleluya. மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. இன்று இரவு கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருப்பார் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தேவ நாம மகிமைக்காக எல்லாம் பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி ஹalleluya. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும்
சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். சொல்லுங்க அப்பவை பார்த்து. தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். உன் வாழ்க்கையில இயேசு தப்பிச் செல்ல வழி செய்ய. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். கலங்கிடவே மாட்டோம். என்ன வந்தாலும் கலங்கிடவே மாட்டோம். அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்க. கலங்கிடவே மாட்டோம். ஆராதிப்போம். கலங்கிடவே மாட்டோம். இன்னும் ஒரு விசை சொல்லுங்க. கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். தகப்பனே கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். போராடு. நல்லதொரு போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசரின் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசரின் வருகையில் தந்திடுவார். நேசரின் வருகையில் தந்திடுவார். நேசரின் வருகையில் தந்திடுவார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எல்லாம் எங்களை பார்த்துக் கொள்வீங்கப்பா. என் தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்க. இனி நான் கலங்கி போய் தவிப்பது இல்லை. நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. பர்வதம், பரலோகத்தின் பர்வதம் என்னை கண்ணோக்கி பார்க்கிறது. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினா உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது அன்பு வைக்கிறார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. 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 இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, உடைய பரிசுத்த வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று நீ சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு உடைய வேத வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, தியானிக்க, அதை நாங்கள் உட்கொள்ள நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாங்கள் பிழைப்புட்டும்படி வாழும்படி சத்திய வசனத்துக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாம மகிமைக்காக ப்ளீஸ் பி சீட்டட். எல்லாரும் அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே
இந்த மாலை விசேஷ விடுதலை கூட்டத்தில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஈசியை திருசபை சார்பாக உங்களை வாழ்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார், அசைவாடினார், அநேக ஜனங்களை விடுதலையாக்கினார், அநேக ஜனங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்தார். இன்று இரவும் கூட அதே ஆண்டவர் நம்மத்தில் அற்புதங்களை செய்யும்படி அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7-8 அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினால் உங்கள் பாரங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வன், உங்களுக்கு பதிலை தருகிற ஒரு தெய்வம், உங்களை சுகமாக்குகிற ஒரு தெய்வம், உங்களை விடுதலையாக்குகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் சோதனையின் வழியா கடந்து போய் துக்க முகத்தோடு நீ காணப்படுகிறாய்? உன்னை விசாரிக்கிறவராய், உனக்கு பதிலை தருகிறவராய் அவர் இன்று இரவு நம் மைதானத்தின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யாரை விசாரிக்கிறார்? யாருடைய பாரத்தை எடுத்து போடுகிறார் என்று சொன்னால், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயித்து கொண்டு வரும். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வரும். ஜெபம் ஒரு வாழ்க்கையில் எழுப்புதலை கொண்டு வரும். ஜெபம் ஒரு மனிதனோட தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் விடும். ஜெபிக்கிற மனுஷனோட கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நீடித்த நாட்களா நிலைத்து நிற்கும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்தில் எத்தனை மணி நேரம் நீ ஜெபிக்கிறாய்? விசாரிக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறார். யாக்கோப்பு 5:17 வாசிக்கும் போது எலியா என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவராய் இருந்தார், கருத்தாய் ஜெபிக்கிறவராய் இருந்தார். இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் வேதம் இவரை குறித்து சொல்லும் போது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தானாம். பாடுள்ள மனிதன் என்பவன் யார் என்று சொன்னால், உழைக்கிறவன், வேதனைப்படுகிறவன், இருதயத்தில் கவலையும் துக்கமும் உள்ளவன் தான் பாடுள்ள மனிதன். ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வேதம் அவனை குறித்து சொல்லும் போது அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய் இருந்து மழை பெய்யாதபடியாய் கருத்தாய் ஜெபம் பண்ணினானாம். இன்றைக்கு தேவ ஜனமே, உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ கருத்தாய் ஜெபிக்கிறாயா? என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, என் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்பட, என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, என் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட நீ கருத்தாய் ஜெபிக்கிறாயா? ஜெபிக்கிற கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். திறப்புல நிற்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது வேதாகமத்தில் சொன்ன அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. தேவன் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஜாமக்காரர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இது எலியாவின் நாட்கள், இது எரேமியாவின் நாட்கள், இது எசேக்கியேலின் நாட்கள். என் தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளாக கடந்து வா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஜெப ஆவியை கொடுங்க தகப்பனே, ஜெபத்தின் வாஞ்சை எனக்கு கொடுங்க தகப்பனே. ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறவராய் இருந்தார். ஒரு சாதாரண மனிதனாய் காணப்பட்ட எலியா, அவன் ஜெபித்த போது மழை உண்டாகவில்லை. அதே மனிதன் ஜெபிக்கிறார், வானம் திறக்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், மரணமும் ஜீவனும் தன் நாவின் அதிகாரத்தில் தேவன் வைக்கிறார். உன் நாவிலே தேவன் ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். அந்த அதிகாரம் என்ன தெரியுமா? நீ தேவனை துதிக்க துதிக்க, நீ தேவனை ஸ்தோத்திரம் பண்ண உன் நாவில ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். உன் நாவில ஒரு வல்லமையை தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு என் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். காரணம் என்ன? நீ ஜெபிக்கிற ஒரு மகனாய் இருக்கிறாய். நீ ஒரு ஜெபிக்கிற ஒரு மகளா இருக்கிறாய். ஜெபிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிற ஒரு தேவன். லூக்கா 18:1 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். சில நேரத்தில் நம் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, பல வருஷமாய் நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதமே நடக்கலையப்பா, என் பிள்ளைங்க இன்னும் திருமணம் ஆகலையப்பா, இன்னும் என் வியாதி சுகமாகலையப்பா, இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையப்பா என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வன், மாம்சமான யாவருக்கும் உதவி செய்கிற ஒரு தெய்வம். நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. 1 சாமுவேல் புத்தகம் 14-17 அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அவள் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திற்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தால் அவளை தேவன் விசாரித்தவராய் இருந்தார். அவளை தேவன்
விசாரிக்கிறவராய் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உன்னை விசாரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாத மகனே, நீ சோர்ந்து போகாத மகளே, உன் கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா அறுவடை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் துக்க முகத்தை அறிந்திருக்கிறார். நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த ஒவ்வொரு ஜெபமும் தேவன் அறிந்திருக்கிறார். உன்னை விசாரிக்கும்படி இந்த கூட்டத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்திரீ ஒவ்வொரு ஆண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாள், சோர்ந்து போகாமல் ஓடோடி வருவாள். இன்றைய காலகட்டத்திலே ஆலயத்துக்கு வருவதற்கு நிறைய வாகனங்கள் உண்டு. வாகனத்தின் மூலமா இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனா அந்த நாட்களிலே நடந்து வந்தால், இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்திற்கு நடந்து வந்தால், சோர்ந்து போகாமல் நடந்து வந்தால், இன்னைக்கு அநேகரால சபைக்கு வர முடியல, அநேகரால தேவனுடைய கூட்டத்தில் பங்கு பெற முடியல. ஏதோ ஒரு தடை உண்டாகுகிறது. ஆனால் அன்னாலோ அந்த தடைகள் எல்லாம் நினைத்து பார்க்கவில்லை. எந்த பிரச்சனையும் அவள் யோசிக்கவில்லை. அவள் நினைத்த ஒரு காரியம், என் தேவன் மட்டும்தான் என் ஜெபத்துக்கு பதில் தர முடியும், என் தேவன் மட்டும்தான் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அவள் சோர்ந்து போகாமல் தேவ ஆலயத்திற்கு வந்ததனால பல வருஷமாய் காத்திருந்த மகளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் விசாரிக்கிறவர். உனக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன விருப்பம் என்பதை அறிந்திருக்கிறார். நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறார். மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். மனுஷன் உன் முகத்தை பார்க்கிறவனா இருக்கலாம். மனிதன் உன் தோற்றத்தை பார்த்து பேசுகிறவனா இருக்கலாம். மனிதன் உன்னை தோற்றத்தை பார்த்து எடை போடுகிறவனா இருக்கலாம். என் ஆண்டவர் அப்படி அல்ல. உன் காயப்பட்ட இருதயமும் உன் கண்ணீரில் வருகிற தண்ணீரையும் அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் பார்க்கிற வண்ணமா தேவன் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவராகிய தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உன்னை விசாரிக்கும்படி அவர் கடந்து வருகிறார். வேதாகமத்திலே லூக்கா 22 அதிகாரம் 28 32 வசனங்களை வாசிக்கும் போது கெத்சமன தோட்டத்தில் ஆண்டவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்கலாம். அமர்ந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் நமக்கு கேட்க மாட்டாரா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணா தான் கர்த்தர் கேட்பாரா? தானியேல் என்ற ஒரு மனுஷன் எருசலேமுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் 3 தடவை முழங்கால் படியிட்டு தன் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி 3 வேளை ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தேவன் அவனை உற்று கவனித்தார். ஜெபிக்கிற மனுஷனோடு கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார். இந்த மனுஷன் ஜெபிக்கிறவனாய் இருந்ததனால சத்துரு அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். ஆனால் பாருங்க, சிங்கத்தின் கெபியிலே போட்ட அந்த தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கும் போது கர்த்தர் தூதனை அனுப்புகிறாராம். இந்த மனிதன் ஜெபிக்கும் போது ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போடும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அவனுக்கு விரோதமாக எழும்பின அந்த சிங்கம் அப்படியே கட்டப்பட்டிருந்ததாம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஐயா, எனக்கு விரோதமா அநேக காரியங்க, என் சொந்தங்கள் பந்தங்கள், என் வேலை ஸ்தலத்துல அநேக போராட்டங்கள் நடக்குது ஐயா. நான் பாட்டு என் வீட்டில் இருக்கிறேன், நான் பாட்டு ஜெபம் பண்றேன், நான் பாட்டு சர்ச்சுக்கு வரேன், ஆனா எனக்கு விரோதமாய் ஒரு குற்றம் எழும்புகிறது சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் வழக்காட போகிறேன், உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீ சொல்லணும், நீதிமொழிகள் 23:18 படி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஜெபிக்கிற பிள்ளையே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தானியேல் எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது தேவ தூதன் கடந்து வந்து தானியேலை பலப்படுத்தினார். விசாரித்தார். நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் துரித்தில் எழுதி கொண்டு உன்னை விசாரிப்பார். ஒன்றும் அது வெறுமையாய் போகாது. யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான்? தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறவனா இருந்தான். எப்படிப்பட்ட உபத்திரவம்! தன் சொந்த குடும்பம், மனைவியே தூஷித்து விடு, இன்னமும் நீ ஆண்டவரை நம்புறியா? இன்னமும் நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறியா? இன்னமும் அவர் மீது நீ அன்பு வைக்கிறியா? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பார், எப்படிப்பட்ட வியாதி பார், உன் எல்லா ஆசீர்வாதமும் உன்னை விட்டு போயிடுச்சு, இன்னமும் நீ நம்புறியா என்று சொல்லி அவனை தூஷிக்கும் போது யோபு பக்தன் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவனா இருந்தான், ஜெபிக்க மறக்காதவனா இருந்தான். எல்லாம் இழந்து போனும் கூட அவன் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவனா இருந்தான். இன்று உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் சோதனை நாட்களிலே, உன்
உபத்திரவத்தின் நாட்களிலே, உன் கண்ணீரின் நாட்களிலே, உன் பாடுகளின் நாட்களிலே மற்றவங்களுக்காக நீ ஜெபிக்கிறாயா? மற்றவங்களுக்காக பரிதாபிக்கிறாயா? மற்றவங்களுக்காக திறப்பில நிற்கிறாயா? மற்றவங்களுக்காக கண்ணீர் விடுகிறாயா? யோபு அப்படிப்பட்ட ஒரு தேவதாசனா இருந்தான். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவனா இருந்தான். ஆண்டவர் அவனை விசாரித்தார். ஆண்டவர் அவனை விசாரித்தார். எப்படிப்பட்ட தாசன் இவன்! எல்லாவற்றையும் எழுந்து கூட ஜெபத்தை மறக்கலையே, ஜெபத்தை மறக்கலையே என்று சொல்லி யோபு எல்லாம் 1000 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீ ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால், தேவனை தேடுகிற பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால், ஒரு தானியேலை போல, ஒரு எலியாவை போல, ஒரு யோபை போல நீ ஜெபிக்கிறவனா இருப்பாய் என்று சொன்னால், எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போய் ஒரு தனி மரமாய், ஒரு பட்ட மரமாய், இலைகள் இல்லாத ஒரு மரத்தை போல உன் வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு நற்செய்தி. இயேசு உன்னை நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் கர்த்தர். ஏன் ஜெபத்துக்கு வர நாட்கள்ல ஒரு ஜெயத்தை கொடுக்க போறான்னு சொல்றங்க மாத்திரம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு சொல்லுவோம், வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம், ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. க்ளோரி. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. க்ளோரி. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உற்சாகத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் கிருபை தந்தீரையா, சிறகுகளின் நிழலில் ஃபாதர் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் நிழலானே, எதற்கும் பயமில்லையே. பயமே இல்லப்பா. இயேசு ராஜா என் நிழலானே, எதற்கும் பயமில்லையே. சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்ன கண்மலை, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆண்டவர் யாரை விசாரிக்கிறார்? யார் மீது அவருடைய கண்களின் பார்வை பார்க்கிறது? யாரை தேடுகிறார் என்று சொன்னால், ஜெபிக்கிற பிள்ளைகளை. கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துவோமா? நீ ஜெபிக்க ஆரம்பிச்சாவே பரலோகம் உனக்காக திறக்கப்படும். சத்தம் வரலையே. முதல் குறிப்பு, ஜெபிக்கிறவர்களை விசாரிக்கிறார். இரண்டாவது, துதிக்கிற பிள்ளைகளை, ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆராதனையில் மகிமைப்படுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறவர். வேதாகமத்திலே சிறைச்சாலையின் கதவுக்குள்ளாக இருந்த பவுலும் சீலாவும் அவர்கள் தேவனை ஆராதித்த போது அந்த சங்கிலிகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது. சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த காலங்களிலே
பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும்போது அட்வொகேட் போய் அவங்களை தூக்கி விடல, சொந்தக்காரங்க வந்து பெயில் எடுத்து பார்க்க வரல. சிறைச்சாலைக்குள்ளாக, அந்த நாட்களுடைய சிறைச்சாலை எப்படி இருக்குன்னா இந்த நாட்கள் போல இருக்காது. அந்த நாட்களுடைய சிறைச்சாலை மிகுந்த ஒரு சிறிய வட்டமுள்ள ஒரு சிறைச்சாலை. அவருடைய கால்கள் கட்டப்பட்டவனா இருந்தானாம், சங்கிலியினால் கட்டப்பட்டவனா இருந்தானாம். ஆண்டவர் அவனை விசாரிக்கும்படி, பாருங்க, சிறையில் இருக்கிறவனை விசாரிக்கும்படி தூதனை அனுப்புகிறார். என் பிள்ளை இவன், எனக்காக ஊழியம் செய்தவன், எனக்காக ஓடுகிறவன், என்னை ஆராதிக்கிறவன் என்று சொல்லி சிறையில் இருக்கிறவனை விடுவிக்கும்படி பரலோகத்திலிருந்து, பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மைல் தூரத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரே 2 மனிதர்களுக்காக அந்த சங்கிலியே அவிழ்க்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? 2-3 பேர் தேவனை ஆராதிக்கும் போது அவர்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். நீ எப்பெல்லாம் ஆராதிக்கணும் ஆரம்பிச்சிட்டியோ அப்பெல்லாம் அவர் உன் பக்கத்துல இறங்கி வந்துடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவன் ஆராதிக்க ஆராதிக்க, இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம், ஆனா ஒரு அசைவே உண்டாகல. ஆனா பவுலும் சீலாவும் பாடின பாடு, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு இல்லை, பேட் இல்லை, ட்ரம்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, காங்கோ இல்லை, எதுவுமே இல்லை, PA சிஸ்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க கிட்ட இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தெரியுமா? 2 கை தான். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். 2 கை தான் உனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், 2 கை தான். இந்த 2 கைகளால அவன் பாட பாட, வாயினால பாட பாட, மைக்கு கூட கிடையாது, மைக் இல்லாம, PA சிஸ்டம் இல்லாம, கையை தட்டி வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் ஆராதிக்க ஆராதிக்க பரலோகத்தின் தூதன் கடந்து வந்து விட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் தேவ ஜனமே, ஏசப்பா நீ எப்படி அலங்காரத்தோட வந்திருக்கிற சர்ச்சின் பார்க்கல, அலங்காரத்தோட ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறியான்னு பார்க்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுதுகொள். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். பவுலும் சீலாவுடைய சங்கிலி அவிழ்ந்தது போல இந்த சங்கரையுடைய சங்கிலியை அறுக்க போகிறார் கர்த்தர். எல்லா தடைகள், எல்லா தரித்திரங்கள், எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா விதமான பொல்லாத வல்லமையுடைய சங்கிலிகளை எல்லாம் இயேசு அறுக்க போறான்னு சொல்றங்க. மாத்தம் சத்தமா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் நடுவில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி அற்புதத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீ ஆராதிக்கும் போது உன்னை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. என்னை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அணியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சொல்லுவோம், இடைவிடாமல் ஆராதிப்போம். ஜெபிக்கிற கூட்டம் முக்காடு போடும், துதிக்கிற கூட்டம் கை தட்டும். நீ எந்த கூட்டமா இருக்கிற? நல்ல கரங்களை தட்டு. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேளுங்க. ஜெபிக்கிற கூட்டம் முக்காடு போடும், துதிக்கிற கூட்டம் கை தட்டும். அல்லேலூயா. இவனுங்க கை தட்டி ஆராதிக்க ஆராதிக்க சங்கிலியெல்லாம் அறக்குதான் சிறையில. நீ ஆராதிக்க ஆராதிக்க உன் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு உன்னை விட்டு வீங்கி போகுது. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சொல்லுவோம், இடைவிடாமல் ஆராதிப்போம், என் வாழ்வில் என்றும் ஜெயமே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பதான் நீ சிரிக்கிற. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்?
ஆராதனன் வந்தனாவே விடுதலை தான். கரங்களை தட்டுவோமா? நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. மகிமை. நான் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கணும்னா சர்ச் இருக்கணும், மியூசிக் இருக்கணும், நல்ல ஃபேன் இருக்கணும், சில பேருக்கெல்லாம் செவுரு இருக்கணும், அப்படியே சாஞ்சிக்கிட்டே ஆராதிக்கிறது. ஆனா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்ற வாலிப புருஷர்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்லுகிறது, நெருப்பின் மத்தியிலே பாருங்க, எங்க ஆராதிக்கிறான் பாருங்க, நெருப்பின் மத்தியிலே உயிர் போகிற சூழ்நிலையில் அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நீ சொல்லணும், முடியாத சூழ்நிலையில சொல்லணும், எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில சொல்லணும், கடைசி நிமிஷத்துல சொல்லணும், நான் ஆராதிக்கிற எங்கள் இயேசப்பா என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னை விட மாட்டார்னு சொல்றேங்க உற்சாகமா. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்ல, என்னை காக்கின்றவர், என்னை காக்கின்றவர். தூதரை அனுப்பிடுவார், தூதனை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அணியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ. பாருங்க, ஜெபிக்கிறவனை விசாரிக்கிறாரு, இரண்டாவது துதிக்கிறவனையும் விசாரிக்கிறார், மூன்றாவது பாருங்க விசுவாசம் உள்ளவனை விசாரிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவாங்க. உலக மனிதர்கள் காற்றை சுவாசிக்கிறாங்க, நீங்களும் நானும் கர்த்தராக இயேசுவை சுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் அற்புதங்களை செய்யும் போது, நீ படிச்சிருக்கிறியா, அழகா இருக்கிறியா, வசதியா இருக்கிறியாலாம் பார்க்கல, நீ விசுவாசிக்கிறாயா, தேவனால் கூடும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா. வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். லாசரு மரித்து போகிற செய்தி ஆண்டவருக்கு வருகிறது. மார்த்தாலும் மரியாளும் அழுதுகிறாள், ஆண்டவரே நீர் இருப்பீர் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே என்று சொல்லி அழுத போது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று? ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீ உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிக்கிறார். பாருங்க, ஒரு கூட்டத்தில், அழுகையின் கூட்டத்தில், ஒரு மரணத்தின் கூட்டத்தில் இயேசு விசாரிக்கிறார். ஐயோ இந்த பிள்ளை அழுது, இந்த பிள்ளைங்க துக்கமா இருக்கு, இந்த முகம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற, விசாரிக்கிறார். அந்த துக்க வீட்டில் இயேசு இருக்கிறார். அவர்கள் அழும்போதும் இயேசுவும் கூட சேர்ந்து அழுதார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவ ஜனமே, நீ அழும்போது, நீ துக்க முகத்தோடு இருக்கும்போது, நீ கவலைப்படும் போது உன்னோடு இருக்கிற ஆவியானவர், உன்னோடு இருக்கிற தேவன் அவரும் துக்கப்படுவார். என் பிள்ளை துக்கப்படுறாள், என் பிள்ளை அழுகுறாள், என் பிள்ளை வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவள் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த கல்லறை மூடப்பட்டு இருக்கிறது, ஒரு பெருங்கல் வாசல்ல வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதனால் தள்ள முடியாத ஒரு கல் சீடர்களை பார்த்து விலகி ஓடும்படியாய் தேவன் கட்டளையிடுகிறார். மரித்து போன ஒரு மனிதனுடைய சரீரம் நாற்றம் அடைத்த ஒரு நிலைமை. நல்லா பாருங்க, இந்த காலத்துல ஒரு மரிச்சானா ஒரு ஊசி போட்டு 10 நாள் 1 மாசம் கூட வைக்கலாம். ஆனா அந்த நாட்கள் அப்படி இல்லை, ஐஸ் பாக்ஸங்கள்ல கரண்ட்டும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரத்தம் ஓட்டம் இல்லாத ஒரு மனிதன், இருதயத்தும் ஓட்டம் இல்லாத ஒரு மனிதன், கண்கள் எல்லாம் குருடாய், இருதயத்தில் எந்த ஒரு ஓட்டம் இல்லாம நரம்புகள் எல்லாம் சுரண்டு போன சூழ்நிலை, கட்டப்பட்டவனாய் இருந்த லாசருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்து போயிருக்கிற லாசருவே நீ எழுந்து வா, நீ எழுந்து வா, எழுந்து வா. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எழுந்து வா மகனே, எழுந்து வா மகளே, உன் பாவத்தை விட்டு விலகி ஓடி வா. Thank you Lord. உன் சாபத்திலிருந்து எழுந்து வா, பிசாசின் பிடியிலிருந்து எழுந்து வா, வியாதியிலிருந்து எழுந்து வா, உன்னுடைய சரள போராட்டத்திலிருந்து எழுந்து வா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை விசாரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். விசுவாசியே, நீ விசுவாசிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை விசாரிக்க கடந்து வந்திருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு குஷ்டரோகியை
பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் தொட்டா எனக்கு போதும். அவனை விசாரிக்கிறார். அவன் என்ன காணிக்க கொடுத்தான், அவன் என்ன தசம பாகம் கொடுத்தான், அவன் என்ன பெருசா சர்ச்சைக்கு போனான், ஒண்ணுமே இல்லை. அவன் விசுவாசம் மட்டும்தான் அவனுக்குள்ள இருந்தது. நான் ஒரு சாதாரண ஒரு பாவி, எனக்குள்ள வியாதி இருக்கிறது, இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை குணமாக்குவார் என்று விசுவாசிக்கிறேன், அவர் என்னை விடுதலையாக்குவார் என்று விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்திலும் கூட முடியாம நீ வந்திருக்கிற, வியாதினால முடியாம வந்திருக்கிற, பிரச்சனையினால முடியாம வந்திருக்கிற, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க தான் எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஓடோட வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னை விசாரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். மலையை பார்த்து விலகி போ என்று சமுத்திரத்தில் கட்டளையிட்டால் அது போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை எழுப்பு மகனே, இன்றைக்கு அந்த விசுவாசத்தை எழுப்பு மகளே. தேவனால் எல்லாம் கூடும் என்பதை சொல். 10 மாசம் உன் வாழ்க்கையில எந்த விஷயம் எல்லாம் கூடாமல் போச்சோ, இந்த 10வது மாசத்துல கர்த்தர் கூடி வர செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. ஃபாதர், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே. நீங்க நினைக்கணும், திருமணம் கூடி வரலையா? சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி எலும்பே கூடி வராது. 3 மாசம் 6 மாசம் நினைச்சுக்கோ, அதெல்லாம் நினைச்சுக்கோ. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில கூடி வர போகுது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது, நான் நினைச்ச காரியெல்லாம் நடக்க போகுதுன்னு விசுவாசமா இந்த பாட்டை நம்ம பாட போறோம். கர்த்தர் நம்மை சாட்சியாக வைக்க போகிறார். பாடுவோமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, glory, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உம் பேரால் கை நீட்டினார் பிசாசெல்லாம் ஓடுதையா, உம் பேரால் கை நீட்டினார் வல்லமை இறங்குதையா, உம் பேரால் கை நீட்டினார் துக்கமெல்லாம் மாறுதையா. பாடுவே, துதித்திடுவே, பாடுவே, துதித்திடுவே, ஈசியை திருசபையில் அப்பாவை நானும் பாடிடுவே, உங்களோடு ஆராதிப்பே. கூடுவே, எல்லாம் கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆராதிப்போம். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பக்கத்துல பார்த்து சொல்லு, சார்ஜ் ஏறினே இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. ஏன் தெரியுமா? உன் ஜெபத்தை அவர் விசாரிக்கிறார். நீ ஆராதிக்கிற உன் ஆராதனையை விசாரிக்கிறார். உன் விசுவாசத்தை அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. 4வது, சில பேர் காத்திருப்பாங்க, தேவ சமூகத்துல காத்திருப்பாங்க, அவர்களையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிற பிள்ளைகள். ஆபிரகாம் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 12:1-2, உன் இனத்தாரையும் உன் வீட்டாரை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி நீ பலகி பெருகுவாய் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்காக ஆபிரகாம் காத்திருக்கிறார். எத்தனை வருஷம் பாருங்க, பல வருஷமாய் காத்திருக்கிறார். அவனை ஆண்டவர் விசாரிக்கிறார். தன் மகன் ஈசாக்கை பலியிடும் போது அவனை விசாரிக்கிறார். சொல்றார், நீ உண்மை உள்ளவன் என்பதை நான் பார்க்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவனை விசாரித்து சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடலின் மணல்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்! விசாரிக்கிறவர், காத்திருக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறவர். இன்றைக்கு நீங்க காத்திருக்கிறீங்க, இந்த கடைசி நாள் கூட்டத்தில் காத்திருக்கிறீங்க, என் கூட நீங்க பேசணும்பான்னு காத்துட்டு இருக்கிறீங்க,
என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு காத்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பான்னு காத்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ இந்த 2வது நாள் கூட்டத்தோட முடிஞ்சு போச்சே, பாஸ்டர் வரமாட்டாருன்னு காத்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. உன்னுடைய காத்திருக்கிற காரியத்தை தேவன் அறிகின்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? புது பலனை அடைவார்கள். இன்றைக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமா இருக்கும், ஆனா நீங்க கேட்ட வசனம் உனக்கு ஜீரணமே ஆகாது. பலனை கர்த்தர் கொடுக்க போறார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா சிரிச்ச முகத்தோட, துக்கமே இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நல்லா உற்சாகமாய். ஏங்க நம்ம அப்பா எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருக்கிறாரு? பரலோகத்தின் சிங்காசனத்தில் பிதாவின் வலது புறத்தில் இருக்கிறார். கவலைப்படாதீங்க ஐயா, நகையெல்லாம் எங்க இருக்கு? அடுக்கு கடையில் இருக்குது. வீட்டில் ஒன்லி ரசீதி மட்டும் தான் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. உனக்காக பரலோகத்தை தங்கமே ஆண்டவர் ரெடி பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தார் ரோட்ல தான் நடக்கிறாங்க, தங்கத்திலே நடக்க போற. அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப சொல்லு? நான் விஐபி. சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை அதான். பயங்கரமான ஆளுங்க. you are a very important people. தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். விசேஷமானவர்கள். சில பேர் 916க்கு தான் சண்டை போடுறீங்க. ஆனா ஆண்டவர் உனக்கு வச்சிருப்பார். பாஸ்டர் சிரிக்கிறார். ஆண்டவர் உனக்கு வைக்க போகிற ஆசீர்வாதத்துல நீ மகிழ்ந்து களி கூற போற. கரங்களை தட்டி உற்சாகமாய். Glory be to God. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, காத்திருங்கள். தேவ சமூகத்தில் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். காத்திருக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாமை விசாரித்து அவனை பெரிய ஜாதியாக மாற்றினார். பெரிய ஜாதியாக மாற்றினார். இன்னைக்கு இந்த கிராமத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் உன் சந்தானத்தின் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன்னதத்திலிருந்து உனக்கு கொடுக்க போறார் என்று விசுவாசிக்கிறீங்க. சத்தமா ஒரு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. பரிசுத்த தேவன் நீரே, மகிமை நிறைந்தவரே. அற்புதரே, வல்லமை உடையவரே, என்றென்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறார், துதிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறார், விசுவாசிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறார், காத்திருக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறார். 5வது, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை விசாரிக்கிறார். உபாகம் 28 நீங்க வாசிச்சு பாருங்க. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை இவ்விதமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவருக்கு கீழ்ப்படியணும். கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகள், உம்முடைய பெற்றோர்கள், உன்னுடைய ஆசிரியர்கள், நீ செய்யற ஒவ்வொரு வேளையிலும் கீழ்ப்படிந்து உன் எஜமானுக்கு நீ உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை விசாரிப்பா. என் பிள்ளை சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கிறாள். பாருங்க, மோசே ஆண்டுடைய வீட்டில் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆனால் மோசைக்கு விரோதமா ஒரு கூட்டம் பேசிச்சு. ஆண்டவரே இறங்கி வந்து விசாரிச்சாரு, என் பிள்ளைய நீ எப்படி பேசுவ? அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்தான். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ள மனுஷனா இருந்தான். அவனை விசாரிக்கும்படி கடந்து வந்தான். இன்னைக்கு நிறைய தடவை நம்ம பேசுறோம், அவங்கள பத்தி பேசுறோம், இவங்கள பத்தி பேசுறோம், தேவையில்லாம பேசுறோம். எதுக்கு பேசுறோம் நமக்கே தெரியாது. கடைசியில பேசி டயர்ட் ஆயிடுறோம். எதுக்கு பேசுறோம்? ஒண்ணுமே தேவையில்லை. சொல்லுங்க, மற்றவங்க கதை நமக்கு தேவையில்லை. சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்ம கதையே பெரிய கதையா இருக்கு. அவன் இப்படி இருக்கிறான், இவங்க இப்படி இருக்கிறான், இப்படி பண்ண தேவையே இல்லை. நமக்கு ஒரே ஒரு கதை. அது அந்த கதை என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்காக வாழணும், அவருடைய வருகைக்கு போகணும். கரங்களை தட்டுவோமா? இந்த கதை தான் உண்மையான கதை. மற்ற எல்லா கதையும் போலியான கதை. இதெல்லாம் மாறிடும். இந்த சத்திய வசனம், இந்த வார்த்தை, இந்த கிருபை, இந்த வெளிப்பாடு உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது உண்டாகிறதோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில மூடப்பட்ட வாசல் எல்லாம் தேவன் தருப்பார். பாருங்க, கானா ஊரில் அந்த திருமணத்துல கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த தண்ணீரே திராட்சரசமா மாறிடுச்சு. இன்னைக்கு உன் துக்கம் மாறணுமா, உன் பலவீனம் மாறணுமா, உன் பாடுகள் மாறணுமா, உன் சோதனைகள் மாறணுமா, உன்னுடைய தோற்றம் மாறணுமா, உன்னுடைய தரித்திரம் மாற்றப்படணுமா, உன் பஞ்சம் மாறணுமா, உன் தனிமை மாறணுமா, எல்லாம் மாறணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். இன்னைக்கு நீ இருக்கிற பசங்களை பாருங்களேன். ஒரு 3 வருஷம் செல்போன் மாறிச்சு நான் சொல்லுவான், மாத்திடலாம், போனை மாத்திடலான்றான். ஒரு வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா சட்டை மாத்திடலாம், புதுசா வாங்கிடலான்றான். எல்லாமே புதுசா நீங்க மாறணும்னு நினைக்கும் போது ஆண்டவரும் உங்களை நினைக்கிறார், என் பிள்ளை புதுசா மாறணும். புதுசா மாறணும்னா, புதிய ஆசீர்வாதம் வரணும்னா, புதிய நன்மை வரணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா? நீங்க கீழ்ப்படியணும். பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். நல்ல உற்சாகமாய். மலைகள் விலகி போனாலும், சொல்லுவோம், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் வாழ்வாது என்று வாழ்விலே. கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம்? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மியூசிக் இல்லாமல். மலைகள் விலகி போனாலும், சொல்லுங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். சில பேருக்கு ஷாக் ஆயிடுச்சு. மலைகள் விலகி போனாலும், க்ளோரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சொல்லுவோம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். சில பேர் சொல்லுவான், என் கை ஓட்ட கை ஐயா, நல்லதான் இருக்கும். இவர் சொல்ற வார்த்தை, பணமே நிக்க மாட்டேது. ஏன் நிக்க மாட்டேது? செலவு பண்ற. இவர் சொல்றது ஓட்ட கையா. இன்னைக்கு இந்த ஓட்ட கையெல்லாம் ஸ்ட்ரைட்டா மாதிரி ஜெயிக்கிற கையா கர்த்தர் மாற்றப்படுற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். க்ளோரி. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். க்ளோரி. என் வாழ்வின் நம்பிக்கையானவா, என் வாழ்வில் என்று போதுமானவா. ஆமென். என் வாழ்வின் நம்பிக்கையானவா, என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை. கரங்களை உயர்த்தி, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மீட்பரானவர். ஆமென். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மீட்பரானவர்.
வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், கரங்களை உயர்த்தி, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் இலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. உண்மையிலேயே என ஆண்டவர் விசாரிக்கிறார் சொல்றங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சில பேர் சொல்றீங்க, ஐயா கிறிஸ்துமஸ் போல இருக்கியா, ஐயா நியூ இயர் போல இருக்கியா, ஐயா எங்க கல்யாண நாட்கள் போல இருக்கியா. அதை காட்டில் இது பரலோகத்தின் நாட்கள். கரங்களை தட்டுங்க. எழுப்புதலின் நாட்கள், விசேஷ நாட்கள், உன்னை ஆசீர்வதிக்கிற நாட்கள், உன் வாழ்க்கையை மாற்றுகிற நாட்கள். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை, சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஆறாவது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை அவர் விசாரிக்கிறார். நோக்கி பார்க்கிறவர்களை, கரங்களை தட்டுவோமா? அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவர் விசாரிக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாதாம். பாருங்க, வேதத்துல சங்கீதக்காரன் சொல்றான், வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். அல்லேலூயா. நீ எதெல்லாம் செய்யணும் நினைக்கிறியோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போது. விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துவோமா? உன்னை விசாரிக்கிறார். என் பிள்ளை வசனத்துக்கு பயப்படுறா, என் பிள்ளை வேதத்தை தியானிக்கிறா, என் பிள்ளை பைபிளை சுமந்து வந்திருக்கிறா, என் பிள்ளை தேவ வசனத்தை நேசிக்கிறா என்பதை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அவர் சொல்றாரு, அவருடைய வசனத்துக்கு பயப்படுற உன்னை விசாரித்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த 100க்கு அதிபதி பாருங்க, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார். ஐயா என் வீட்டுக்கு நீங்க வராதீங்க, ஏசப்பா சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இமெயில் தெரியும்? இமெயில், எலக்ட்ரானிக் மெயில், ஒரு மெசேஜ் உடனே டான் போயிடணும். ஆனா ஆண்டவர் பேசின வார்த்தை பாருங்க, இமெயிலோட ஃபாஸ்ட். அந்த மனுஷனை ஆண்டவர் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு டாக்டர் வந்து உன்னை சுகமாக்கணும்னா உன் முகத்தை பார்த்து அப்படி தொட்டு பார்த்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஃபீஸ் பார்த்து ஒரு ஊசியை போட்டாதான் அது போமலன்னு தெரியாது. 2 நாள் கழிச்சு தானாகவே போயிடும். இதுதான் உண்மையிலே இப்ப நடக்கிற சம்பவம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை குணமாக்கும் போது அவனை ஸ்கேன் எடுக்கல, எக்ஸ்ரே எடுக்கல, இசிஜி எடுக்கல. அவனை பார்த்த ஒரே ஒரு காரியம், இவன் வார்த்தைக்கு நேராய், தேவனுடைய வசனத்துக்கு நேராய் இவன் காத்திருக்கிறான் என்ற ஒரே ஒரு காரியத்தை நினைச்சுதான் அவனை விசாரித்து விடுதலை ஆக்குகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? வார்த்தையை அனுப்பி, ராக்கெட் கூட ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ரீச் ஆகும், வானத்தின் பூமி போறதுக்கு. ஆனா அதை காட்டிலும் ஆண்டுடைய வசனம், ஏசாயா 55:11 சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாதாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ நம்பணும், ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய வசனம் என்ன சொல்லியிருக்கு, நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் அதை நம்புறேன்ப்பா, எனக்காகவே நான் எடுத்துக்கிறேன். இந்த வசனம், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில வெறுமையா திரும்பாது. என்னை 30, 60, 100 என்ன ஆஸ்வதிக்க போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துவோமா? என்னங்க சப்பாத்தி தட்டுறீங்க? கரங்களை தட்டுங்க. இப்பதான் அப்படியே உயிர் வந்திருக்குது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு. ஏங்க யாராவது ஒருத்தர் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? ரொம்ப ரேரு. ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டு. பக்கத்துல பாஸ் சொல்லு,
God bless you. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை சொல்ல ஒரே ஒரு தேவன் மட்டும்தான். God bless you. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்க, நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப. எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? நீலாம் நல்லா இருக்கிறியா? இதுதான் நம்ம ஆளுங்க. நீலாம் நல்லா, நீலாம் பாடுறியா, நீலாம் ஜெபிக்கிறியா, நீலாம் அப்படி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்வார்? என் பிள்ளை பாடுது பாரு, எவ்வளவு அழகா இருக்குது, என் பிள்ளைங்க எவ்வளவு சிரிக்குது, என் பிள்ளைங்க எவ்வளவு சாப்பிடுது. இதுதான் நம்மளுடைய ஆண்டவர். நீங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். ஏன்? அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறார், அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறார், அவருடைய வசனத்தை நீ கீழ்ப்படுகிறாய், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறாய். அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. glory. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சில பேர்லாம் சொல்றீங்க, பாஸ்டர் முடிச்சிருங்க, டைம் ஆயிடுச்சு, அப்படிதானே? பத்தியா, நம்ம ஆளுங்க இன்னும் ஆராதிங்கன்றீங்க. மலைகள் விலகி போனாலும், சொல்லுங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. இயேசுவின் நாமத்தை நம்புகிற பிள்ளைகளை விசாரிக்கிறார். கரங்களை தட்டுவோமா? 7வது குறிப்பு, இயேசுவின் நாமம். ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். அவருடைய நாமத்தை கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் அவளை விசாரிக்கிறார். பேதுரு ஆண்டவர் நடக்கிறதை பார்த்து, நானும் உங்களோட நடக்கணும்பான்றான். நடன்றார். நடக்கும் போதே, ஐயரே நான் மரித்து போகிறேன், என்னை காப்பாற்றும் சொல்லும் போது அவனை விசாரிக்கிறார். விழுந்து போயிடுவான் நினைச்சான், மரிச்சு போயிடுவான் நினைச்சான், கடல்ல அவனை தூக்கி விடுகிறார். இன்னைக்கு நிறைய கூட லைஃப் அப்படிதான் இருக்கு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி வாழவே முடியாது, என் சாப்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த கூட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, விழுந்து போன உன்னை தேவன் தூக்கி விட போகிறார். உன்னை தூக்கி விட போற. நீ விழுந்துட்டன்னு நினைக்கிற, உன் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற, ஆனா அவன் விசாரிக்கிறார். பாருங்க, வேதாகமத்துல பார்க்கிறோம், ஒரு பெரும் புயல் காற்றாக வீசுகிறது. அந்த படவில் இருந்தவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் எழுந்து விசாரிக்கிறார். சொல்றாரு, நான் உங்க கூட தானே இருக்கிறேன், ஏன் நீ சந்தேகப்பட்ட என்று சொல்லி அந்த காற்றை அதட்டுகிறார், அந்த காற்றை நிர்மூலமாக்குகிறார். இன்னைக்கு காற்றை போல எந்தெந்த பிரச்சனை எல்லாம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறதோ அது எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாதைகள், சொல்லுங்க வாதைகள், சத்தமா சொல்லுங்க வாதைகள் என் கூடாரத்தை அணுகவே அணுகாது. கோவிடே வரல நம்ம கிராமத்துல, வேற என்ன வரப்போகுது? கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கோவிடே வரல. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சொல்லுங்க, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம்,
எல்லாரையும் கட் பண்ணி இருக்கிறீங்க, இன்னைக்கு தான் பிசாசை கட் பண்ண போறீங்க. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அந்த பிசாசை கட் பண்றது தான் ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. சொல்லுங்க, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆதை உண்டு, கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு பயிரிடாது ஏறிடாது மகனே. ஒருத்தர் சொன்னாராம், ஏய் நான் யார் தெரியுமா, யாருன்னா இருந்தப்போ இந்த வருஷம் இந்த இடத்துல நான் 100 வருஷமா இருக்கிறேன், என் பாட்டன் சொத்து இந்த சொத்து பட்டா போட்டு பாரு என் பேர் தான் வரும். ஒரு நாள் ஆண்டவர் நினைச்சாராம் அந்த மனுஷனை பார்த்து, 200 வருஷத்துக்கு முன்னாடி யாருப்பா, இது ஒண்ணுமே யாருமே எந்திருக்க மாட்டாங்களே. 300 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே, 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆளே இருந்திருக்க மாட்டாங்களே. இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் படைச்ச இடத்த இவர் பிடிச்சிக்கிட்டு இது ஏன் வீடு ஏன் சொத்துன்றான். அப்ப ஆண்டவர் சிரிப்பாராம். கரங்களை தட்டுவோமா? பக்கத்துல பா சொல்லு மாயே, சொல்லுங்க பார்க்கலாம். BMW கார்ல போவான், நல்லா கேட்டு, இதுல போவான். அவன் நினைச்சிருப்பான் இருக்குதுலே காஸ்ட்லியான காரு நான் தான், பெரிய கார்ல போவேன். பஸ்ல போவான், கார்லோட பெருசு பஸ் தான். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இதுல இன்னொன்னு ஒரு உண்மை இருக்கு. BMW ஒரே ஒரு வேலைக்காரன் கார் டிரைவர், ஆனா நம்ம பஸ்ஸுக்கு 2 பேர் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. யாரு? டிரைவரு, கண்டக்டர். விசில் அடி, கரங்களை தட்டு, தேவனுடைய நாம மகிமைக்காக. உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா மாயமான உலகத்துல தான் நம்ம வாழறோம். ஆனா இயேசுவை நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. அதனால எனக்கு இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை எல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஃபாதர், வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதை உண்டு கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரிடாதே ஜுரம் வரும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? வரும், மனுஷனா தான் வரும். கோல்டு வரும், எல்லாம் வரும். பக்கத்து பாஸ் சொல்லு, பயந்துடாத. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜுரம் வந்தாவே டங்கு இருக்குமா, என்னது டங்கு, பேரை பாருங்க. அது இருக்குமா, இது இருக்குமா, அது இருக்குமா, நீ சொல்லணும். வாதை எந்த கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே. வாதை எந்த கூடாரத்தை அணுகாதே மகனே. அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு செய்வாராம். 5வது குறிப்பு, அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற மனுஷனை விசாரிக்கிறார். அவர் நாமத்தின் மீது நீ நம்பிக்கையை வைத்து நீ ஜெபம் பண்ணிப்பார். ஆண்டவரே எனக்கு இது வேணும்பா, இது செய்யணும்பா, இது பண்ணணும்பா. நான் எப்பவுமே ஆண்டவர் எப்படி பார்ப்பேன்னா, சிங்காசனத்தில் இருக்கிற வல்லமை உள்ள தெய்வம், அப்படிதான் நான் பார்ப்பேன். அப்ப நான் ஒரு ராஜாவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. என் குறையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வரியத்தினால் என்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளையே, உனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரமானார். ஏன் தெரியுமா? நீ நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி, நீ ஆசீர்வதிக்கப்படும்படி, உன் பேரை அவர் பெருமைப்படுத்தும்படி அவர் தரித்திரமானார். இன்னைக்கு உன் வாழ்க்கையே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வரப்போகுது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. மாற்றத்தை கர்த்தர் தந்து இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்து, உன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையை இருந்து, ஆண்டவர் இந்த 2 நாள் கூட்டத்தில் என் கூட பேசினார், என்னை ஆசீர்வதித்தார்,
என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். புது நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்ற பிள்ளை சொல்லுவாங்க, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. இன்னைக்குதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த 2 நாள் கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி தொடங்கி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, தொடங்கி வச்சிருக்கிறார். ஒரு எழுப்புதலை, ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, ஆசீர்வாதத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். இனிமேல் தான் அது பெரிய எழுப்புதலை கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. தொடங்கினவார் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவார் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவார் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவார் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். அதை உந்த கூடாரத்தை அதை காது மகனே, கொல்லாது ஏறிடாது ஏறிடாது மகளே. எல்லா கண்களை மூடி இன்றைய இந்த கூட்டத்தில் 2வது நாளிலே 7 காரியங்களை தேவன் நம்மோட பேசியிருக்கிறார். அவர் விசாரிக்கிறவர், ஜெபிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறவர், துதிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறவர், விசுவாசிகளை விசாரிக்கிறவர், காத்திருக்கிறவர்களை விசாரிக்கிறவர், கீழ்ப்படிகளை விசாரிக்கிறவர், அப்படி வசனத்துக்கு நடுங்கிறவர்களை விசாரிக்கிறவர், ஆண்டுடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்களை விசாரிக்கிறவர். இன்றைக்கு நீ யாரா இருக்கிறாய்? ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறாயா? ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிறாயா? விசுவாசியா இருக்கிறாயா? நீ யாரா இருந்தாலும் உன்னை விசாரிக்கும்படி 2வது நாள் கூட்டத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரோட பேசுறீங்க. நான் முடிக்க போறேன், இன்னும் 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு, கடைசி நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்கிறவர், கடைசி நேரத்தில் அதிசயத்தை செய்கிறவர், கடைசி நிமிஷத்தில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக விரும்புகிறார். உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம், உன் உபத்திரவத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி உள்ளம் நிறைவோடு நன்றி, பரிசுத்தர்க்கு நன்றி, தேவகுமாரன் இயேசுவே தந்தார் நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி, உள்ளம் நிறைவோடு நன்றி, பரிசுத்தர்க்கு நன்றி, தேவகுமாரன் இயேசுவே தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வார், பருத்தீரன் செலுத்திடுவார். தேவனின் செயல் இதுவே, நமக்காய் நன்றி நன்றி. ஒரு தாய் தேற்றுவது போல்
தரிசனம் சொல்வாரே குப்பர் வாலிபர் யாவரே திக்க தரிசனம் சொல்வாரே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டை கொட்டுகின்ற ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டை கொட்டுகின்ற ரத்தத்தினால் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வக்கவல தூரவா கடைசி நாள் கூட்டத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தாகம் உள்ளவன் மீது ஆவியை ஊற்றுகிறேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த கடைசி நாள் கூட்டத்தில் இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான தரிசனங்களை கற்றுக் கொடுத்து பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. தீபவக்கமல தூரவ ஷவலரவதியா ஃபயர் தீபவக்கம அக்கினி இறங்குவதாக. நிரப்புகிறார் நிரப்புகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வியாதிகள் சுகமாகிறது. பிசாசுகள் ஓடுகிறது. கர்த்தர் கட்டுகள் அவிழ்க்கிறார். திவல தூரவ ஷவலரவதியா இவ்வளவு மகிமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. சுகம் உண்டு விடுதலை உண்டு கர்த்தரின் நாமத்தினால். சுகம் உண்டு விடுதலை உண்டு கர்த்தரின் நாமத்தினால். யெகோவா தேவனல்லோ, யெகோவா கொடியல்லோ, யெகோவா என் தேவனல்லோ, யெகோவா என் கொடியல்லோ. விடுதலை உண்டு ஜெயம் உண்டு கர்த்தரின் நாமத்தினால். விடுதலை உண்டு ஜெயம் உண்டு கர்த்தரின் நாமத்தினால். பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் ஜெயத்தை, பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் ஜெயத்தை. விடுதலை தருபவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். விடுதலை தருகின்ற இயேசு அவர் நம்மோடு இருக்கின்றார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கிராமப்புறத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேலையை ஆசீர்வதிங்க. தலைவர்கள் ஆசீர்வதிங்க. மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. இந்த 2 நாள் மிகுந்த வாஞ்சையோடு கூட வந்த ஜனங்கள் ஒவ்வொருவர் மீதும் கிருபை இறங்குவதாக, நன்மை இறங்குவதாக.